أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد أيها الناس اتقوا الله حق تقاته. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم يقول في الدعاء: اللهم حبب إلينا المدينة كما حببت إلينا مكة وأشد. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். நம்மை விட்டும் கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நாம் செய்த எல்லா வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு நீ வாழும் காலமெல்லாம் பாவத்தின் பக்கம் திரும்பாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் இருக்கின்ற இந்த இறை இல்லத்திற்கு இடம் கொடுத்து இந்த பள்ளியை கட்டி இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் நிதியுதவி செய்து சந்தாக்களை வழங்கி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மையும் வந்து அடைவதற்கு மிக மூலதனமான இரு சாரார்கள். ஒன்று மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த முஹாஜிர்கள், மற்றொன்று மதீனாவை சொந்த ஊராக கொண்ட அன்சாரிகள். இந்த இரு வகையினர்களும் செய்த தியாகம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இஸ்லாம் உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் நிறைந்திருப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரத்தை தொடர்ந்து ஏற்பட்டது. ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுக்கு பின்னால் குறுகிய காலங்களில் மிக நீண்ட நெடிய தூரம் ஹைபர் வரையிலும் இஸ்லாமிய ஆட்சி பரவியது. மக்காவிற்கு அருகிலுள்ள பகுதி வரையிலும் இஸ்லாமிய ஆட்சி பரவியது. ஹிஜ்ரத் செய்து 8ஆம் ஆண்டில் மக்காவை வெற்றி கொண்டார்கள். இப்படி ஏராளமான இஸ்லாமிய வரலாற்றில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டது என்பது ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுக்கு பின்னால். மதீனத்து அன்சாரிகளினுடைய வியக்க வைக்கக்கூடிய ஆதரவும் ஒத்துழைப்பும்
அவர்கள் செய்த பேர் உபகாரமும் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் அவர்கள் நேசித்த விதம், பெருமானாரை பாதுகாத்த அந்த பேரழகு ஒவ்வொரு மோமினானவர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி. மதீனாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். மதீனத்து அன்சாரிகள் நேசித்தார்கள். அதனால்தான் தன்னுடைய பிரார்த்தனையில் ஒரு இடத்தில் இப்படி நம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, இறைவா இந்த மதீனாவை எங்களுக்கு பிரியத்திற்குரியதாக ஆக்கு, மதீனாவை பிரியத்திற்குரியதாக எங்களுக்கு ஆக்கு. இன்றைக்கும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு சொல்வார்கள், மதீனாவிற்கு சென்றால் எந்த ஒன்றையும் குறை கூறி விடாதீர்கள், குறைவான கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்து விடாதீர்கள், எந்த ஒரு வசதியும் நீங்கள் குறைவாக கருதி விடாதீர்கள். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமி அது, பெருமானார் நேசித்த பூமி அது. அதனால் அங்கு எந்த ஒன்றை நீங்கள் குறை காணும் எண்ணத்தோடு பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, மதீனாவை எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கு. எப்படி தெரியுமா? கமா ஹப்பப்த இலைனா மக்கா அவ் அஷத்த, மக்கமா நகரை எங்களுக்கு பிரியத்திற்குரியதாக நீ ஆக்கியது போல அல்லது அதை விடவும் அதிகமாக மதீனாவை எங்களுக்கு உகப்புக்குரியதாக ஆக்கு என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்தில் மதீனாவிற்காக வேண்டி இப்படி கையேந்தி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி ضعفை மா ஜஅல்த பிமக்கத மினல் பரக்கா. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க, மக்காவை வளம்பெறும் பூமியாக ஆக்கு என்று செய்தனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் துஆ அல்லாஹ் அங்கீகரித்தான். இன்று வரையிலும் அதை வெளிப்பாடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகில் எங்கெல்லாம் கிடைக்குமோ அத்துணை கனி வர்க்கங்களும் அந்த மக்கமா நகரில் கிடைக்கும். சென்றவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய காட்சி பாலைவன பள்ளத்தாக்கு தான், ஆனாலும் உலகத்தில் உள்ள எல்லா கனிகளும் அங்கு கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ உலகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து அந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ, இந்த பூமியை அபிவிருத்தி நிறைந்ததாக ஆக்கு, மக்கள் வரக்கூடிய இடமாக ஆக்கு, மக்கள் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய கனிவர்க்கங்கள் நிறைந்த பூமியாக நீ ஆக்கு என்று இப்ராஹிம் கலீலுல்லாஹ் கேட்ட அந்த துஆவினுடைய பிரதிபலன் இன்றளவிலும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி ضعفை மா ஜஅல்த பிமக்கத மினல் பரக்கா. அபிவிருத்தியிலிருந்து மக்கமா நகரை நீ ஆக்கியதை போல 2 மடங்கு, மக்காவை போல் அல்ல, மக்காவை நீ ஆக்கியது போல 2 மடங்கு மதீனாவை நீ ஆக்கு என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அளப்பெரிய பாக்கியத்திற்குரிய துஆவை நாயகத்தினுடைய திருவாயிலிருந்து பெறுவதற்கான வாய்ப்பு எதனால் கிடைத்தது? எப்படி கிடைத்தது அந்த மண்ணிற்கு என்றால், அங்கு வாழ்ந்த வசித்த அன்சாரிகளினுடைய எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவர்கள் செய்த பேர் உபகாரம்தான் காரணம். மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் சொத்துக்கள், உறவுகள், தங்குமிடம், உணவு, உடை எதுவும் இல்லாமல் வெறுமனே அவர்கள் மதீனாவிற்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்தில் உள்ள அன்சாரிகளில் ஒருவரையும் மக்காவை சார்ந்த முஹாஜிரின்களில் ஒருவரான ஒரு சஹாபியையும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைப்பார்கள். தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று தன்னுடைய இல்லத்தை வசிப்பிடத்தை பாதியாக பங்கிட்டு மக்கமா நகரில் இருந்து வந்த தன்னுடைய சகோதரருக்கு விட்டுக் கொடுத்தார்கள். விவசாய நிலங்களை பங்கிட்டு கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மக்கவாசிகளுக்கு விவசாயம் தெரியாது, வியாபார நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். மதீனத்து அன்சாரிகளுக்கு விளைச்சலினுடைய விவசாயத்தினுடைய நுணுக்கங்கள் தெரியும், வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் அவ்வளவாக தெரியாது. யூதர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெறுப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதுவரையிலும் தங்களுடைய ஏமாற்றத்தினுடைய பின்னணியில் வட்டியில் மூழ்கி கிடந்தவர்கள் இன்றைக்கு வியாபாரத்தினுடைய நுணுக்கம் அறிந்த மக்காவாசிகளோடு கைகோர்த்து கொண்டார்களே என்கின்ற பெரும் கவலை மதீனா நகரத்தினுடைய சுற்றுப்பகுதியில் வாழக்கூடிய யூதர்களை பிடித்துக் கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அற்புதமான ஒரு காரியம் அது. உலக வரலாற்றில் அப்படி ஒரு தொடர்பை எந்த இடத்திலும் பார்க்கவே முடியாது. இந்த இஸ்லாம் இன்றைக்கு மூலை முடுக்குகள் எல்லாம் கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய மூலதனமாக விளங்கியவர்கள் அன்சாரிகள். மிகப்பெரிய அரவணைப்பு. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் 2 நபர்கள் இருந்தால் உங்களுக்காக ஒன்றை நான் தலாக்கு விடுகிறேன், விவாகரத்து செய்கிறேன், அந்த பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள். எண்ணி பார்க்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சட்டையை கூட கொடுப்பதற்கு பல சஞ்சலங்கள், பல்வேறு எண்ணங்கள், பல திட்டங்கள், இவைகளையெல்லாம் வகுத்து ஒரு சிறிய பொருளை கொடுப்பதற்கு நாம் யோசிக்கிறோம். அன்றைக்கு நினைத்து பாருங்கள். அன்சாரிகள் சொல்வார்கள், என்னுடைய மனைவி 2 இருக்கிறார்கள், உங்களுக்கு பிடித்தமான பெண்ணை யார் என்று நீங்கள் அடையாளப்படுத்துங்கள், நான் விவாகரத்து செய்கிறேன், நீங்கள் மணந்து கொள்ளலாம். என்னுடைய விவசாய நிலத்தில் பாதி தங்களுக்குரியது. பெருமானார் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அவர்களுக்கு விவசாயம் தெரியாது என்று சொன்ன பொழுது, நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம், செய்து கொண்டு வந்த லாபத்தை அன்சாரிகள் தன்னுடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்ல மாட்டார்கள். மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களுடைய இல்லத்திற்கு சென்று, அவர்களுடைய பகுதிக்கு சென்று அவர்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அங்க இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு தன்மை இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக. அல்லாஹுடைய ரசூலை ஏற்றுக்கொண்ட சகோதரத்துவம் உடைய தன்னுடைய சகோதரர்களுக்காக அவர்கள் செய்த தியாகம் இன்றைக்கு நம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறார். இந்த சமூகத்தினுடைய உடைக்கப்பட்ட இந்த அவல நிலை, சமூகம் பல்வேறு கூறுகளாக பிரிந்து சிதைந்து சின்னாபின்னமாக கிடக்கக்கூடிய நம் சமூகத்தினுடைய முன்னோடிகள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்குரிய கடமையில் கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தகளம் அதற்கு முன்னதாக ஆலோசிக்கிறார்கள். தோழர்களிடத்தில் 100க்கு குறைவான மக்காவாசிகள், முஹாஜிரீன்கள், சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதுல செய்தனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொடர்ந்து உமர் இப்னு கத்தாப் இருவருமாக சென்று பெருமானாரிடத்தில் யுத்தம் புரியலாம் என்று சொன்னார்கள். அவர்களை தொடர்ந்து மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானாரிடத்தில் சென்று யுத்தத்தில் நாம் பங்கெடுக்கலாம் என்று சொன்னார்கள். இந்த மூவருடைய பேச்சு, இந்த மூவரும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களில் உள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போதியதாக தெரியல. இல்லை, அன்சாரிடமிருந்து இன்னும் சரியான முறையான பதில் வேண்டுமே என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மக்களே, இன்னும் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவியுங்கள், உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டாங்க. பெருமானாருடைய இந்த கேள்வி, மக்களே என்று அழைக்கின்ற பொழுது அன்சாரிகளாகிய நம்மைத்தான் அழைக்கிறார்களோ என்கின்ற எண்ணத்தில் செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அன்சாரிகளையா அழைக்கிறீர்கள்? அதுவரையிலும் மௌனமாக இருந்தார்கள் அன்சாரிகள். முஹாஜிர்களில் கட்டுப்பட்ட சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு மூவருமாக போருக்கு நாம் களம் இறங்கலாம் என்று பரிந்துரைக்கக்கூடிய நேரத்தில்
அன்சாரிகளுடைய மௌனம், அன்சாரிகளிடமிருந்து என்ன பதில் வருகிறது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த நேரத்தில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு முன்னிலையில் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய அற்புதமான செய்தி அது. யா ரசூலல்லாஹ், சபையில் எழுந்தார்கள், நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்ததை சத்தியம் என நாங்கள் நம்பி இருக்கிறோம். குர்ஆன் அது சத்தியமானது, நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்களுடைய விஷயத்தில் நாங்கள் கட்டுப்படுவதாக வாக்களித்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படணும், உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்த குர்ஆனை நாங்கள் சத்தியமாக கருதுகிறோம், அது உண்மை என கருதுகிறோம். நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களை மதீனாவிற்கு வெளியில் இந்த உலகத்தினுடைய கடைசி மூலைக்கு நீங்கள் அழைத்தாலும் உங்களோடு நாங்கள் பயணப்படுவோம். பக்கத்தில் பள்ளிவாசலுக்கு நடக்க முடியலங்கிறோம், தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுது, காதில் விழுது. நம்மளால பக்கத்தில் தான் பள்ளிவாசல், ஆனால் நடந்து வந்து தொழுவதற்கான தியாகத்தை நாம் செய்வதற்கு முன் வரவில்லை, நம்முடைய மனம் வரல. அருமையானவர்களே, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? பெருமானாருடைய சன்னிதானத்தில் அங்கு ஒருவர் பொய் பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை, பேச முடியாது. பொய்யை பேசினாங்கன்னா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவான். அந்த உள்ளத்தில் ஈமானுடைய உறுதி வலு இருந்ததின் காரணத்தினால் ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் பெருமானாருடைய சபையிலே சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தினுடைய கடைசி பகுதிக்கு நீங்கள் அழைத்தாலும் நாங்கள் வருவோம், மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு கட்டத்தில் சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள், அவர்களின் சமூகத்தவர்கள் சொன்னது போல நாங்கள் உங்களிடத்தில் சொல்லிவிடுவோம் என்று நீங்கள் எண்ணாதீர்கள், உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமூகத்தாருக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டார்கள், போர் புரிவதற்கு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த சமூகத்தவர்கள் சொன்ன வார்த்தையை, காலு யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதம் மா தாமு ஃபீஹா. அவர்கள் சொன்னார்கள், மூசாவே, நாங்கள் ஒரு காலத்திலேயே என்ன செய்ய மாட்டோம், அந்த பகுதிக்குள்ள நுழைய மாட்டோம், அந்த இடத்திற்கு, அந்த ஊருக்குள் நாங்கள் நுழைய மாட்டோம். ஃபத்ஹப் அன்த வ ரப்புக, நீங்களும் உங்களுடைய இறைவன். எப்படி வார்த்தை சொல்றாங்க பாருங்க, நீங்களும் நம்முடைய இறைவனும் சொல்லல, நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிது, நீங்கள் இருவருமாக போரிடுங்கள், நாங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள். இதுபோன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் நாயகனே என்று சொன்னவர்கள் சஹாபாக்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள், நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு ஒரு கடலினுடைய அருகில் சென்று இதில் இறங்குங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் மறுக்காமல் இறங்கி விடுவோம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை கொண்டு நபியாக ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு என்ன தேவையோ அத்துணையும் எங்களுடைய உடைமைகளில் இருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். கொடுப்பதற்கு யோசிக்கிறோம், குறைவாக கொடுப்பதாக இருந்தாலும் பலமுறை யோசிக்கிறோம். மார்க்கத்திற்காக, இறை இல்லத்திற்காக, மார்க்கத்தினுடைய கல்வி சாலைகளுக்காக வேண்டி, நல்ல காரியங்களுக்காக வேண்டி, ஒருவருடைய மருத்துவ உதவிக்காக வேண்டி, ஒரு ஏழையினுடைய கடன் நீங்குவதற்காக வேண்டி, இல்லை இந்த மார்க்கத்தினுடைய சமூக பணிக்காக வேண்டி குறைவாக கொடுப்பதற்கு பல நூறு முறைகள் யோசிக்கிறோம் நாம். அன்றைக்கு ஸஅத் இப்னு முஆத் பேசுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உடைமைகளில் இருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விட்டுச் செல்வதை விட, எங்களுடைய பொருட்களில் நீங்கள் விட்டுச் செல்வதை விட அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்குமான காரியத்தில் எடுத்துச் செல்வதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் எடுத்துச் செல்வதைத்தான் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு நீங்கள் விட்டுச் செல்வதை விட அதுதான் எங்களுக்கு பிரியமானது, நீங்கள் கொண்டு செல்வதுதான் எங்களுக்கு பிரியமானது. யா ரசூலல்லாஹ், அன்சாரிகளை கொண்டு உங்களுக்கு கண் குளிர்ச்சி நிறையட்டும் என்று வார்த்தையை நிறைவு செய்தார்கள் செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு பெரிய தியாகத்தினுடைய வெளிப்பாடான வார்த்தைகள்! அல்லாஹுடைய ரசூலுடைய சன்னிதானத்தில்
அந்த ரசூலை கொண்டு ஏற்றுக்கொண்ட ஈமானை சத்தியத்தை வெளிப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம் என்கின்ற அந்த அழகான உறுதிமொழி அருமையானவர்களை நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதிய வைக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். உஹதுடைய யுத்தகளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் பலருக்கு படுகாயம் ஏற்பட்டது. அதில் அன்சாரிகளில் ஒருவரான ஸஅத் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிறார்கள். உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரிய போகுது. அந்த கடைசி தருணத்தில் இந்த நிகழ்வை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உஹதில் தான் கண்ட காட்சியை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஸஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறாங்க. கடைசி மூச்சு, அன்சாரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த யுத்தத்தில் ஒருவேளை அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால் அன்சாரிகளில் ஒருவர் கடைசியாக அன்சாரிகளில் ஒருவர் உயிரோடு இருக்கும் நிலையில், அன்சாரிகள் எல்லோரும் கொல்லப்பட்டாங்க, கடைசியா ஒருவர் மட்டும் இருக்கிறார். அப்படி ஒருவர் மட்டும் எஞ்சியிருக்கக்கூடிய சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் முன்னால் எந்த ஒன்றையும் முன்வைத்து அவர்களால் தப்பவே முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எங்களுடைய உயிரை கொடுத்தும் அவர்களை பாதுகாப்பதாக நாங்கள் வாக்குறுதி அளித்து செய்திருக்கிறோம். எனவே அன்சாரிகளே, நீங்கள் நபியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டி கடைசி மூச்சு பிரிவதற்கு சற்று முன்னதாக சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என் சலாமை எத்தி வையுங்கள், என் சலாமை எத்தி வையுங்கள் என்று சொல்லி அவருடைய ரூஹ் உடலில் இருந்து பிரிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும், எவ்வளவு பெரிய வீரத்தோடு அவர்கள் பெருமானாரை நேசித்தார்கள், பெருமானாருடைய உயிரை பாதுகாப்பதில் முக்கியத்துவம் அளித்தார்கள். ரசூலுக்கு கட்டுப்படுவது மட்டுமல்ல, ரசூலை நேசிப்பது, ரசூலை பாதுகாப்பதிலும் முன்னோடியாக விளங்கியவர்கள் மதீனத்து அன்சாரிகள். அதே உஹதுடைய யுத்தம் தான். ஒரு வதந்தி கிளம்புது, நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி கிளம்புது. ஒரு வதந்தி. சில அன்சாரிகள் மனம் உடைந்து தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் ஒரு இடத்தில் போட்டுவிட்டு அமர்ந்து விட்டார்கள், சோர்ந்து விட்டார்கள். நபி அவர்கள் இறந்து விட்டார்களே என்ற ஒரு கவலை அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பொழுது, இது வதந்தியான செய்திதான், ஆனால் அவருடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டு அவர்கள் போர் புரிவதை விட்டும் பின்தங்கிய நிலையில் அமர்ந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரிகளில் உள்ள ஒரு சஹாபி, அவங்க கேட்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தில் மரணித்து விட்டால் அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது? எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் நீங்கள் வாழ்வதற்கு என்ன இருக்கிறது? இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் யுத்தகளத்தில் எதிரிகளை இன்னும் சந்திக்காமல் இருக்க முடியுமா, இருக்கலாமா என்று கேட்டுக்கொண்டு தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு வேகமாக யுத்தத்தில் பறந்தார்கள். போர்க்களத்திலே கலந்து கொண்டு எதிரியோடு போரிட்டு ஒரு கட்டத்தில் கடைசியில் சுஹதாக்களுடைய நிலைகளை பார்த்து வருகின்ற பொழுது அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலில் 70க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உடலில் 70க்கும் மேற்பட்ட காயங்கள், எண்ணி நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சஹாபாக்கள் அன்சாரிகளுடைய மிகப்பெரிய தியாகம், பெருமானாரின் மீது கொண்ட அன்பு, நபி அவர்களை பாதுகாத்த விதம், நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய செய்திகள் அதில் நிறைவாக இருக்கிறது. நம்ம சமூகத்தில் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், நம்முடைய மார்க்கத்தை நாம் எப்படி பின்பற்றுகிறோம், அல்லாஹ் ரசூலின் மீது எந்த அளவிற்கு முஹப்பத்தோடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த நிகழ்வுகள் நமக்கு சிந்தனையை தூண்டுகிறது. அருமையானவர்களே, சஹாபாக்களில் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் பெருமானாரை அழகு கிடந்து நேசித்தார்கள். இந்த உஹதுடைய யுத்தத்தில்
முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு விட்டது, பெருமானார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற வதந்தி வேகமாக பரவிய போது ஹிந்த் பின்த் அம்ர் பின் ஹராம் என்று சொல்லக்கூடிய அன்சாரி பெண்களில் ஒரு பெண்மணி, ஒரு தாயார் வேகமாக உஹதை நோக்கி வருகிறார்கள், ஓடி வருகிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் அதற்கு நிகரானவர்கள். அன்சாரிகளில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் அவர்களுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் பெண்கள் ஆண்களுக்கும் நிகரானவர்கள் என்பதை விவரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. வேகமா ஓடி வர்றாங்க. வழியில் கண்ட ஒருவர் அந்த அம்மையாரிடத்தில் சொல்கிறார்கள், தங்களுடைய கணவர் அம்ர் பின் ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளில் மிக துக்கமானது, மிகவும் கவலை தரக்கூடியது. அவளுடைய வாழ்க்கையை நீ என்ன செய்வது என்கின்ற நிலைக்கு அவளை ஆழ்ந்த கவலையில் தள்ளக்கூடிய ஒரு செய்தி என்று சொன்னால் தன் கணவனுடைய மரண செய்தி. நம்முடைய வாழ்க்கை என்னாகும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாகும், நாம் இனி எப்படி இந்த உலகத்திலே வாழப் போகிறோம் என்பதான பல்வேறு கவலைகளை அடுக்கடுக்காக உடனே கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஒரு பெண்ணிற்கு கணவனுடைய இழப்பு அவ்வளவு பெரிய பாதிப்பில் இருக்கிறது. இங்கு அந்த அம்மையாரிடத்தில், ஹிந்தி என்று சொல்லக்கூடிய அந்த தாயாரிடத்தில் அவர்களுடைய கணவர் அம்ர் பின் ஜமூஹ் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த தாயார் கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மீண்டும் பயணப்படுகிறார்கள், களத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இடையில் ஒருவர் வந்து சந்திக்கிறார். சந்தித்து சொல்கிறார் அந்த தாயாரிடத்தில், தங்களுடைய மகனான ஹல்லாத் பின் அம்ர் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். மிகப்பெரிய இழப்புகளில் இரண்டாவது இழப்பு, தன்னுடைய மகனார் கொல்லப்பட்டிருக்கிறார். எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த இழப்பு அவருடைய காதில் விழுகிறது. கலக்கம் ஏதும் கொள்ளாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? மீண்டும் ஓடுகிறார்கள். யுத்தத்தினுடைய போர்க்களத்தினுடைய அருகில் வருகின்ற பொழுது அவர்களுடைய சகோதரர் அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தகளத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற தகவலை ஒருவர் அந்த தாயாரிடத்தில் சொல்கின்ற பொழுது, தன்னுடைய சகோதரன், தன் உடன் பிறந்த சகோதரர், தன்னுடைய கணவன் இழந்திருக்கிறார், தான் பெற்ற பிள்ளை இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், தன் உடன் பிறந்த சகோதரனும் இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தி கிடைத்தால் ஒரு பெண்ணால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அது எவ்வளவு பெரிய கவலையாக இருக்கும், பாரதூரமான விஷயமாக இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கவலையுடைய உச்சத்திலே சென்று விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் தன் நிலை அறியாது மயக்கத்தில் விழுந்து விடுவார்கள். இந்த அம்மையார் ஹிந்த் பின்த் அம்ர் பின் ஹராம் என்று சொல்லக்கூடிய இந்த தாயார் அந்த இடத்திலும் தன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தன்னுடைய காதுக்கு விழுகின்ற பொழுதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு வேகமாக உஹதினுடைய யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த மலை அடிவாரத்திற்கு வருகிறார்கள். தேடி பார்க்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு கொண்டதும் அந்த தாயார் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நலமோடு இருந்தால் எங்களை வந்தடையக்கூடிய எத்தனை பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இழப்பை நாங்கள் சந்தித்தாலும் அவைகள் எங்களுக்கு கவலை தராது என்றார்கள் அந்த தாயார். அருமையானவர்களே, பெண்களும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள், இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள். பெருமானாருடைய உயிரை தன் உயிரை விடவும் பாதுகாக்கக்கூடிய விஷயமாக கருதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுனைன் என்ற யுத்தம் நடந்த பின்னால் அதில் கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கீடு செய்தாங்க. அதில் மக்காவை சார்ந்த புதிதாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்களுக்கு அதிகமாக கொடுத்தார்கள், அன்சாரிகளுக்கு கொடுக்க. அன்சாரிகள் சிலர்கள் தங்களுக்கு தரவில்லை என்கின்ற விஷயத்தை ஒருவருக்கொருவர் சிலர்கள் பரிமாறிக்கொண்டார்கள். இளம் வயதுடையவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அன்சாரிகளை எல்லாம் ஒன்று கூட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலம் அஜிதுக்கும் முபாரன் ஃபஹதாக்குமுல்லாஹு பி, நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் ஆகியிருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா?
وَكُنْتُمْ مُتَفَرِّقِينَ فَأَلَّفَكُمُ اللَّهُ بِي. நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் பிரிந்து கிடக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பை ஏற்படுத்தவில்லையா? வஆலத்தன் ஃபஅக்னாகும் அல்லாஹ் பி. நீங்கள் ஏழ்மையாக இருந்தீர்கள், ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கவில்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒவ்வொரு விஷயமா கேட்கும் போதும் சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள், குல்லமா கால ஷைஇன் காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஆமன்னு. அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதிலாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு உங்களுடைய வாழ்நாளில் பேருபகாரம் செய்திருக்கிறார்கள் என்ற பதிலைத்தான் சஹாபாக்கள் முன்வைத்தார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் ஷி'தும் குன்தும் ஜிதனா கதா வ கதா. நீங்கள் விரும்பினால் இப்படி கூட கேட்கலாம், ஆதரவற்ற நிலையில் மக்காவாசிகள் உங்களை துரத்தக்கூடிய சூழலில் எங்களிடத்தில் நீங்கள் வந்தீர்கள், உங்களை நாங்கள் ஆதரித்துக் கொண்டோம், உங்களுடைய தோழர்களுக்கு நாங்கள் அபயம் அளித்தோம் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அத்தருணோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது நீங்கள் செய்த உபகாரங்கள் உண்மையானது. அத்தருணோன ஐயதஹபன் நாஸ் பிஷ்ஷாத்தி வல் பஈரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பார்த்து கேட்டாங்க, மக்கள் எல்லாம் ஆடையும் ஒட்டகத்தையும் அவருடைய இல்லங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில், ஓட்டி செல்லக்கூடிய நேரத்தில் வதஹபூன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஹாதிக்கும், உங்களுடைய வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து செல்வதை, பெருமானாரை கொண்டு செல்வதை நீங்கள் பிரியப்படவில்லையா, பொருந்திக் கொள்ளவில்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அன்சாரிகள் அழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், லௌலல் ஹிஜ்ரத்து லகுன்தும் ரஅம் மினல் அன்சாரி. என்னுடைய வாழ்நாளில் ஹிஜ்ரத் என்கின்ற அந்த நிலை மட்டும் இல்லாது இருக்கவையானால் நான் அன்சாரிகளில் ஒருவராக பிறந்திருப்பேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு மகத்தான ஒரு வார்த்தை பாருங்கள். ஹிஜ்ரத்தினுடைய வாழ்வு இல்லையானால் நான் அன்சாரிகளில் ஒருவராக ஆகியிருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக சொன்னாங்க, ஃபஸ்பிரு ஹத்தா தல்கூனி அலல் ஹௌதி. ஹவுல், மறுமையில் ஹவுதுல் கௌசர் என்னும் நீர் தடாகம் ஒன்று இருக்கிறது. தாகமே அடங்காத அந்த நாளில் பெருமானாருடைய கரத்தினால் நீர் வழங்கப்படக்கூடிய அந்த ஹவுதில் யார் நீர் அருந்துகிறார்களோ அவர்கள் நர்பாக்கியசாலிகள், அவர்களுக்கு தாகம் இல்லாமல் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹவுதில் என்னை நீங்கள் சந்திக்கின்ற வரையிலும், அந்த நீர் தடாகத்தில் என்னை நீங்கள் சந்திக்கின்ற வரையிலும் ஃபஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோபனமான வார்த்தையை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய காரணம் இரண்டு வகையினர்கள், ஒன்று முஹாஜிர்கள், மற்றொன்று அன்சாரிகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றியது போல, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அளித்த கண்ணியத்தை போல, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தது போல நாமும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்ணியம் அளித்து அவர்களை உளப்பூர்வமாக நேசிப்பதற்குரிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம் சந்திகளுக்கும் வழங்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.